ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இப்பொழுது நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த அதிகாரத்துக்குள்ள விவிலிய விளக்கங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையவர்களே, ஏற்கனவே 14ஆம் பிரிவிலே நாம் சவுலை பற்றிய ஒரு கருத்தை பார்த்திருக்கின்றோம். நேர்மறையாக 3ம் எதிர்மறையாக 7ம் என்று அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள தகுதியில்லாத ஒரு நபராக மாறிவிட்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இந்த பகுதியில் 15ஆம் பகுதியில் அந்த நபருடைய நிகழ்வு என்னவாக இருக்கின்றது? இனியும் அவர் அதே போன்றுதான் இருந்தாரா? கடவுள் என்ன செய்தார்? மக்கள் என்ன செய்தார்? மீண்டுமாக அவர் தான் தோன்றித்தனமாகவே எல்லாவற்றையும் தனக்கே வைத்துக் கொள்பவராக இருந்தாரா? புதிய நிகழ்வை நோக்கி திரு அவை செல்லுகின்றதா? இந்த விவிலியம் நமக்கு என்னதான் கற்றுக் கொடுக்கின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கணும் தந்தை அவர்களே. நன்றி. அருமையான ஒரு விளக்க சொன்னீங்க. முதல் 16 அதிகாரங்களை இந்த 1-2 சாமுவேல் புத்தகங்களின் முதல் பகுதியாக வரலாற்று வல்லுநர்கள் விளக்க காட்டுகிறார்கள். அதில் ஏலி, சாமுவேல் மற்றும் சவுல் என்ற 3 முக்கிய மனிதர்களுடைய வாழ்வு நிலைகளும் விழுமியங்களும் அவர் பற்றிய செய்திகளும் நம்மை வந்து அடைகிறது. அழகான ஒரு முன்னுரையையும் அழகான ஒரு முடிவுரையும் கண்டு அந்த பகுதியை நாம் நிறைவு செய்தோம். இப்பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 2 புத்தகங்களின் 2ஆம் பகுதி தொடங்குகிறது. இந்த 2ஆம் பகுதி எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது என்ற அமைப்பு முறையை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் சொல்லப்படுகிற முக்கியமான கருத்து என்ன என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும். வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அப்படின்னோம்னாக்க இந்த பகுதிக்குள்ளாக வருது, இதை பற்றி செய்தியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக உள்மொழியில் புரைக்கும் என்பது என் கருத்து. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தின் இறுதி வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் 2ஆம் பகுதியாக வரலாற்று வல்லுநர்களால் வரையறுக்கப்படுகிறது. இந்த கிட்டத்தட்ட 43 அதிகாரங்களின் நாயகனாக வருகிறவர் ஆடு மேய்க்கும் மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சின்ன சிறுவன் ஆட்டு மேய்க்கும் தன்மையிலிருந்து அரசக்குட்டில் அமரும் காட்சியை அது படம்பிடித்து காட்டுகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதி வரை உள்ள பகுதிகளை இதன் முதல் உட்பகுதியாக வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். அது த ரைஸ் ஆஃப் டேவிட், ஆடு மேய்க்கும் சிறுவன் எப்படி அரசக்குட்டில் அமர்ந்தான் என்பதை பற்றிய செய்திகளை அது சொல்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் வருகின்ற பகுதிகளை தாவீதினுடைய வீழ்ச்சி என்று யாரும் சொல்லவில்லை, மாறாக தாவீதின் தொடர்ச்சி, த சக்சஷன் நரேட்டிவ் ஆஃப் டேவிட் என்று அந்த பகுதியை வர்ணிக்கிறார்கள். தாவீதை தொடர்ந்து யார் வரப்போகிறார், அதற்கான போட்டிகள், அதற்கான நிகழ்வுகள் என்ன நடந்தது என்பதை பற்றியும், தாவீது அங்கே இருந்தாலும் அதை எப்படி கையாளுகிறார் என்ற செய்தியும் அந்த பகுதி சொல்கிறது. த ரைஸ் ஆஃப் டேவிட், த சக்சஷன் ஆஃப் டேவிட் என்ற 2 பகுதியும் உள்ளடக்கிய 1 சாமுவேல் 15:1 முதல் 2 சாமுவேல் 27 அதிகாரத்தின் இறுதி வசனம் வரைக்கும் 2ஆம் பகுதி நிகழ்கிறது. மிகப்பெரிய பகுதி, 43 அதிகாரங்களை நம் கண்பாக வைக்கிற பகுதி. 43 அதிகாரங்கள் மட்டுமல்ல, 43 அதிகாரங்களும் 43 நவரத்தனங்கள், அத்தனை நாள் தொடுக்கப்பட்ட அழகான ஒரு நவரத்தன மாலைக்குள்ளாக நாம் புக இருக்கிறோம். இந்த 43 அதிகாரங்களின் நாயகனாக வருகிற தாவீது இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் மிளர்கிறார். ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்க்கப்படுகிற வைரம் போல அவர் மிளர்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆசிரியர் அவர்பால் கொண்ட ஈடுபாடு, அவர்பால் கொண்டிருக்கிற பற்றுறுதி, அவர்பால் கொண்டிருக்கிற அன்பை அங்குலம் அங்குலமாக ரசித்து ருசித்து நம் முன்பாக படைக்கிறார். அதை விரும்பி படித்தோம் என்றால் இந்த தாவீது நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு தலைவனாக நம்மில் வாழ்வார் என்பதுதான் இந்த சாதாரண ஒரு கருத்தாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அழகான பகுதி. பழைய ஏற்பாட்டில், அதுவும் குறிப்பாக வரலாற்று நூல்களில் நான் மிகவும் ரசித்து ரொம்ப நேசித்து வாசிக்கிற பகுதிகள் 1 சாமுவேல் 15 2 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தின் இறுதி வரைக்கும். அதை தொடர்ந்து 1 அரசர் 16ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலிருந்து 2 அரசர் 5ஆம் அதிகாரம், எலியா எலிசேயு என்கிற 2 மனிதர்களை பற்றிய இறைவாக்கு பகுதி. இந்த 2 பகுதிக்கும் இணையான ஒரு அற்புதமான
நரேட்டிவ் என்று சொல்வார்கள், கதை சொல்லும் திறன் கொண்ட பகுதி உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்று என்னுடைய கருத்து. அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தியாக, அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி தாவீதை உருவாக்குவாங்க. இன்றைக்கும் இஸ்ராயல் தேசத்தினுடைய தேசிய கொடியில் இடம்பெற்றிருப்பது ஏதோ ஒன்றல்ல, தாவீது ராஜாவின் நட்சத்திரம் மட்டும்தான். த ஸ்டார் ஆஃப் டேவிட் அதுதான் அந்த தேசிய கொடியில் இருக்கிறது. 5 முக்கோணங்களை கொண்ட அழகான நட்சத்திரம் தாவீதினுடைய அடையாளம், ஸ்டார் ஆஃப் டேவிட். இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் தான் இயேசுவாக பின்னாளில் சித்தரிக்கப்படுகிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. தாவீதின் மகனே என்று இயேசுவை அழைப்பதும் இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான். இந்த அரசர்களுடைய, இஸ்ராயல் மக்களுடைய ஒரு கனவு நாயகனாக, ஒரு பொற்காலத்தின் மன்னனாக, இன்றைக்கும் அவன் மக்கள் மனதிலே நீங்காத ஒரு மனிதராக இருப்பது தாவீது என்றால் அது மிகை கிடையாது. அந்த மனிதரை பற்றிய செய்தி தான் இந்த 43 அதிகாரங்களில் நாம் காண அழைக்கப்படுகிறோம். ரொம்ப அழகான ஒரு பகுதி, இனிமையான பகுதி, குறையும் நிறையும் கலந்த ஒரு பகுதி. எல்லாவற்றையும் நம்ம பார்க்க, அனுபவிக்க திருப்பாடல் 34:8 சொல்கிறது போல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப இந்த பகுதியை நம்ம சுவைச்சு படித்தோம்னாக்க நம்முடைய விசுவாச வாழ்வு பலப்படும், நம்முடைய ஜெப வாழ்வு உறுதிப்படும், நம்முடைய போராட்ட வாழ்வினுடைய நியதியானது மாற்றி அமைக்கப்படும் என்பது என் தாழ்மையான கருத்து. ஆவலாக இருக்கின்ற தந்தை அவர்களே, விளக்க உரையை எங்களை அப்படி தூண்டி எழுப்புகின்றது. அதிலும் கூட நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமும் ரசித்து வாசிக்கின்ற பொழுது அது ஒரு மலர் மாலை போல என்று சொல்கின்ற பொழுது, இத்தனை மலர் மாலைகளை நாங்கள் இப்பொழுதே சூடிக்கொண்டது போன்ற ஒரு உணர்வு, அது கேட்பதற்கு முன்பாகவே ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற தந்தை அவர்களே. நன்றி தந்தை அவர்களே. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1 சாமுவேல் 14ஆம் வரை உள்ள பகுதிகள் முதல் பகுதி. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் பகுதி ஆரம்பிக்கிறது. இந்த 14ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி ஒரு கடத்தல் 15ஆம் அதிகாரத்துக்கு வருகிறது என்பதை பற்றி ஒரு சிறிய செய்தியோடு இந்த 2ஆம் பகுதிக்கான முன்னுரையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது 14ஆம் அதிகாரம் இறையியல் மிக்க ஒரு பகுதி. அந்த பகுதியில் சவுல் என்கின்ற முதல் மன்னரின் பல்வேறு குணாதிசயங்கள், பல்வேறு மனநிலைகள், பல்வேறு விழுமியங்கள், நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஆசிரியர் இப்படி கொட்டி குமித்து ஒரு இறையியல் மலையை சுவரை அங்கே எழுப்புகிறார். அந்த சுவரை எழுப்பி இந்த பகுதி நிறைவு பெறுகிறது என்று நிறுத்திவிட்டு அடுத்தது வேற பகுதிகள் கடந்து போக வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் முதல் கருத்து. 2வது கருத்து, இந்த 14 அதிகாரங்களிலே மக்கள் ஆண்டவரை பார்த்து எங்களை ஆள ஒரு அரசனை தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர் கொடுத்தார். அவர்கள் என்ன கேட்டார்களோ அவர்களை கொடுத்தார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை தருவார். அவங்க கேட்டது அவர் கொடுத்தாரு. இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். அவங்க கேட்டது அரசன் கொடுத்தாரு, வேஸ்டா போச்சு. என்ன தேவை? பாசமும் நேசம் கொடுத்த நல்ல ஆயனாக, வலிமையும் வண்ணமையும் கொடுத்து போர் நடத்துகிற தலைவனாக, அல்லது குடும்பங்களை அணைத்து போகிற ஒரு நல்ல ஆளுமை மிக்க நபராக தாவீதை கொடுக்கிறார். இதுதான் அவங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுக்கிற ஒரு மனிதர் தான் தாவீது. வாட் தே வாண்டட் he gave them earlier. now what they needed he will give. அந்த காலம் வந்துவிட்டது என்பதை ஆசிரியர் இந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்மளை தயார் பண்ணி சொல்கிறாரு. அவங்க கேட்டதை கொடுத்தாங்கப்பா, ஆனால் அவங்களுக்கு திருப்தி இல்லைப்பா, நான் கொடுக்குறது நீ வச்சு நம்ம சந்தோஷம் பொழைச்சிக்கேன்னு சொல்கிறாரு. அது பெருசாக இருக்குது. பித்தளை கேட்டார், தங்கத்தை கொடுக்குறாரு. அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறார் ஆசிரியர். இது 2வது. 3வது, இந்த சவுல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நான் 7 குணாதிசயங்களை சொன்னேன். பொறுமையற்றவராக, விடாமுயற்சி இல்லாதவராக, நல்லதை காணாதவராக, சின்ன சின்ன கருத்தை ஊதி பெரிசாக்குகிறவராக, அல்லது இப்படி 7 வகைகளில் குணங்கள் சொன்னேன். இப்படிப்பட்ட குறைபாடுள்ள ஒரு அரசனை சுட்டி காட்டி இந்த குறைகளெல்லாம் இல்லாத ஒரு அரசன் வரமாட்டானா என்னோட இயக்கத்தை மக்கள் மனதில் புகுத்தி நம்மையும் அவரோடு சேர்ந்து காத்திருக்க வைக்கிறார். அது அந்த 16ஆம் அதிகாரத்துடைய சிறப்பு அமைப்பு. அதே போலவே இந்த 15ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆசிரியர் நம்ம எப்படி நோக்கி நடத்துகிறார்? அதாவது The greatest things have a humble beginning என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. கொல்கத்தா பகுதியில் 4 அல்லது 5 மைல் அகலத்திற்கு போகிற அந்த பிரம்மபுத்திர நதியானது அது தொடங்குகிற இடத்தில் ஒரு சின்ன ஊற்றிலிருந்து வருகிறதாக சொல்கிறார்கள். கல்கட்டா நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க, அல்லது கல்கட்டாவை தாண்டி சிரபஞ்சி அல்லது கவுஹாத்தி போனீங்க அப்படின்னாக்க, பிரம்மபுத்திரா நதியை கடந்து போகணும். ட்ரெயின் அதில் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் போகுதுங்க. அவ்வளோ பெரிய நதி, அவ்வளோ பெரிய நீளமான நதி, ஒரு கரை மறுக்கரை வரையும் தொட்டு தடவி போகிற தண்ணீர் அப்படி கடல் போல தெரிகிறது. இதனுடைய ஆரம்பம் ஒரு சின்ன ஊற்று தான். ஒரு மலை முகட்டிலிருந்து புறப்படுகிற ஊற்றிலிருந்து புறப்பட்டுகிற இந்த நதி தடாகமாய் பெரு ஆறாய் பெருக்கெடுத்து போகிறதை கண்ணால் காண முடிகிறது. அதே போலத்தான் ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஜெஸ்ஸே என்கின்ற குடும்பம். அதில் 7 பசங்க. 7 பசங்களுக்கு கடைசியாக ஒரு தாவீது. இவர்களெல்லாம் வலிமையான தொழில்கள், வல்லமையான செயல்பாடுகள், திறவிடுத்த தோள்கள், புறம்பாய்ந்த கரங்கள்,
அகன்ற மார்பு, தெளிவான பார்வை, இதெல்லாம் பெரியவங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு புருன்னு ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு எளிய சிறுவன். ஆசிரியருடைய கேமரா அந்த பக்கம் திரும்புகிறது. அங்கே ஆரம்பித்து இந்த குட்டி பையன் பொடியன் என்று சொன்னால் இவன் தான் பொருத்தமான என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நிகழ்ச்சியை அப்படியே கொண்டு வருகிற காட்சி தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. அடையாளம் இல்லாமல், முகவரி இல்லாமல், மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, சொந்த சகோதரர்களால் தூற்றப்பட்ட, தந்தையினாலே நினைக்கப்படாத ஒரு பிள்ளையை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். மூத்த பிள்ளையை பார்த்து இவன்தானோ என்று சாமுவேல் எண்ணும்போது, இவன் அல்ல, நீ புறத்தோட்டத்தை பார்க்கிறாய், நான் அகத்தோட்டத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை காக்க வைத்து அறிமுகம் செய்ய வைக்கிறார். அழகான ஒரு காட்சி அமைப்பு, அழகான ஒரு வார்த்தை தொடுப்பு, அற்புதமான விளக்கு முறைகள். அதுதான் ஆரம்பிக்குது. இந்த நதி, இந்த ஊற்றிலிருந்து புறப்பட்டு போன நதி பெருக்கெடுத்து பேராராய் ஓடும் என்பதை தொடக்க நாட்களில் அழகாய் சொல்லுகிறார். அவருடைய குணம், அவருடைய பண்பு நலன், அவருடைய அஞ்சாத தன்மை, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய ஆளுமை ஒவ்வொன்றையும் அழகாய் செதுக்கி சொல்வார். அந்த அவர் தவறுகின்ற காட்சிகளை கூட அவ்வளவு விலாவரையாய் விவரித்து சொல்லி, எப்படி ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டவன் கேடுகெட்ட செயலை செய்கிறானே என்று நம் முன்பாக உள்ளதை உள்ளபடி உரைக்கும் நல்ல மனம் கொண்ட ஆசிரியரை இந்த பகுதியில் நாம் காண்கிறோம். இரண்டாவது கருத்து, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிற, அதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களில் தலை காட்டுகிற தாவீது ஒரு இன்ப அதிர்ச்சியாக நம் முன்பாக வந்து நிற்கிறார். அவர்கள் கேட்டது அரசனை, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை. அப்படிப்பட்ட ஒரு நபராக தாவீதை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். அவருடைய அறிமுகம், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தொடக்க காலத்தில் நம்ம எறியாமல் ஒரு பற்றுறுதியும் பாசத்தையும் அதன் மேல் எழுப்புகிற ஒரு நபராக அவருடைய குணநலன்கள் சித்தரிக்கப்படுகிறதை மிக எளிதில் தெளிவாக நம்மால் உணர முடிகிறது. அதை போலவே இந்த ஆளுமைக்கும் சிறுவன் அரச கொட்டில் அமர்கின்ற அதிகாரத்தை எப்படி பெற்றான்? ஆண்டவரின் ஆவி அவனோடு இருந்ததனால், ஆண்டுடைய அபிஷேகம் அவனோடு இருந்ததனால். அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம், அந்த திருப்பொழிவு என்பது அவ்வளவு வல்லமையானது. அந்த திருப்பொழிவின் போது ஆண்டுடைய ஆவி அவனோடு இருக்க தொடங்கியது என்று சொல்வதன் மூலமாக ஆண்டுடைய வல்லமையினால் அவர் அனைத்தையும் செய்தார் என்பதை அழுத்தம் திருத்தமாய் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக்கொண்டே போவார். மூன்றாவது, இந்த தாவீது மக்கள் விரும்பியதற்கும் மேலான, எதிர்பார்த்ததற்கும் மேலான அரசன் என்பதை ஆசிரியர் அடிக்கோடிட்டு பக்கமாய் விளக்கிச் சொல்வார். சவுல் சிறந்த அரசன், முதல் அரசன், காலம் முழுவதும் பிலிஸ்தரோடு போராடிய அரசன் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த தாவீதின் முன்பாக அவர் தோற்று போகிறார். உணர்வின் ரீதியாக, உறவின் ரீதியாக, அதிகாரத்தின் ரீதியாக தோற்று போகிற ஒரு மனிதராக சித்தரிக்கப்படுகிறார் என்பதுதான் நம் வியப்புக்குரிய ஒன்று. உதாரணத்துக்கு பாருங்களேன், தாவீது சவுல் முன்பாக நிற்கிறார். சவுலை பார்த்து சொல்லுகிறார், ஐயா உத்தரவு தாருங்கள், கோலியாத்தின் தலையை கொய்து வருகிறேன் அப்படிங்கிறாரு. டே நீ பொடியண்டா, உன்னால் முடியாதுடா அப்படிங்கிறாரு. இல்லை நான் போகிறேன் அப்படிம்பாரு. அப்படியா, சரி வாம்பாடு என்று சொல்லி தொப்பியை கழட்டி கொடுப்பாரு, கால் சட்டையை கழட்டி கொடுப்பாரு, மார்பு கவசத்தை கொடுத்து நீ போட்டுக்கோ, இந்தா என் கத்தி பிடிச்சிக்கோ, போய் சண்டை போ, அவனை ஜெயிச்சுட்டு வா, அவன் வீரம் உன்னை வெற்றி கொள்ளட்டும் என்று சொல்லுவார். அப்போ ஒரு அழகான நகைச்சுவை அவர் வைப்பார். இந்த ஹெல்மெட்டு சட்டி மாதிரி இருக்குதுங்க, என் தலைக்குள்ளே போலைங்க, நீங்களே வச்சுங்கன்னு கொடுத்துருவார். அழகான வாக்கியம் அது. அதில் ஒரு உள் குறியீடு இருக்குது. சவுல் தானாக தன் அதிகாரத்தை அவரிடம் தாரை வார்த்து தருகிறார். அவர் ஆண்டவர் கொடுக்கட்டும், நீங்கள் கொடுக்க வேணாம்பார். நீங்கள் போட்டிருக்கிற அந்த தலைச்சீராயோ மார்பு கவசமோ உங்கள் போர் வாழினால் தூக்கி கூட நடக்க முடியாமல் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கூழாங்கல்லையும் கவனம் எடுத்துக்கொண்டு அவர் போருக்கு புறப்பட்டு போவார். அது ஒரு அழகான காட்சி, அழகான காட்சி. இந்த சவுல் பொடியன் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீது பொருத்தமானவனாக அந்த கோலியாத்தை வெற்றி கொண்டு வரும்போது மக்கள் எழுப்புகின்ற கோஷத்தை கண்டு பொறாமைப்படுவார். சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீது 10,000 பேரை கொன்றார். எனக்கு 1000 அவனுக்கு 10,000 என்று கொல்ல தேடுவார். சவுலுடைய அரண்மனையில் ஆற்றுப்படுத்துவராக தாவீது நுழைவார். ஆனால் அவர் அங்கேருந்து வெளியேற்றப்படும் போது அவர் கொலைகாரன் என்ற பட்டம் அவருடைய முதுகில் குத்தப்பட்டிருக்கும். அதுதான் சவுல். கோலியாத்தை வென்றால் என் அரசாட்சியில் பாதி என் மகளை மனமெடுத்து தருவேன் என்று சொல்வார். அவன் கோலியாத்தை கொண்டு வருவார். தன் மகளாகிய மிக்காயேலை தாவீதுக்கு மனமுடித்து வைப்பார். கட்டாயத்தின் பேரினால், விருப்பத்தின் பேரினால் அல்ல. மனமான பிறகும் தாவீதோடு அவ்வளவாய் சேரவிட மாட்டார். சொந்த மகன் யோனத்தான் தன்னை மீறி தாவீதை நேசிக்கின்ற போது கோபப்படுவார், ஆதங்கப்படுவார். என்னை ஏமாற்றுகிறாய், துரோகம் செய்கிறாய் என்று கடிந்து கொள்ளுகின்ற சவுலை ஆசை படம் எடுத்து காட்டுகிறார்.
என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, தாவீதும் சவுலும் இணையாக நிறுத்தப்படுகிறார்கள். இதில் யார் நல்லவர், யார் உமக்கு வேண்டியவர், யார் நீர் கேட்டது, யார் இறைவன் தந்தது என்ற கேள்விகளுக்கு விடைகளை நாம் கண்டுபிடிக்க ஆசிரியர் நம்மை அழைக்கிறார். இது அடுத்த காட்சி. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தாவீது துரத்தப்படுகிறார். சவுலுக்கு அஞ்சி காடுகளிலும் மேடுகளிலும் மலை முகடுகளிலும் அலைந்து தெரிகிறார். குகைகளில் ஒளிந்து கொள்கிறார். கிடைத்ததை தின்று வயிற்றை நிரப்பி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னோடு பல குன்றர்களை கூட்டி வைத்து போருக்கு தங்களை பயிற்சி பெற்றுக் கொள்கிறார். 2 முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வசமாக வந்து மாற்றார். இவர் தங்கியிருக்கிற குகையில் சவுல் வந்து தூங்குறார். அந்த படைத்தலைவன் சொல்கிறான், ஐயா உங்கள் கையில் இருக்கிற ஈட்டி எடுத்து ஒரு சொருவுனீங்கன்னா அந்த ஈட்டி தரையோடு போய் அவர் சங்கமம் ஆயிடுவார், சொருவுங்க அப்படிங்கிறார். அப்போ தாவீது சொல்வார், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மேல் நான் கையோங்கி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய ஆடையின் விளிம்பு கிழித்துக்கிட்டு வெளியே ஓடிடுவார். 2 முறை அந்த மாதிரி நடக்குது. தொடர்ந்து சவுல் அவரை கொல்ல தேடிய பொழுது அவர் சொல்லுவார், இந்த செத்த நாயா நீங்கள் தேடி வருகிறீர்கள், நான் ஒரு பொருட்டா, என்னை ஏன் தேடி வருகிறீர்கள் என்று கதறுவார். எவ்வளோ நல்ல மனம் பாருங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஆன்டி ஹீரோ. அழகான காட்சியை ஆசிரியர் அற்புதமாக படம் பிடித்து காட்டுவார். அதே போலவே தப்பி ஓடுகிற இந்த தாவீதுக்கு அடைக்கலம் தர பலர் இருந்தார்கள். இறைவாக்கள் இருந்தார்கள், இறைவனின் ஆவி இருந்தது, இறை மனிதர்கள் இருந்தார்கள், சொந்த மக்கள் இருந்தார்கள், சொந்த ஊரினர் இருந்தார்கள். எல்லாருடைய பொறுப்பையும் எல்லாருடைய ஒத்துழைப்பையும் அவர் பெற்று தன்னுடைய அரச கட்டளையும் அபிஷேகத்தையும் தக்க வைத்துக் கொள்கிறார். இந்த குணம் சவுலிடம் இல்லாத ஒரு குணமாகும். அது ஒரு அழகான கதை நிகழ்வு. அதே போலவே நான் சொன்னேன், தப்பி ஓடும்போது சொந்தம் பந்தம் சுற்றம் சூழ அவர்கள் உதவினார்கள். இறை ஆவி உதவி, இறைவாக்கள் உதவினார்கள், குருக்கள் உதவினார்கள், சொந்த நபர்கள் உதவினார்கள், அதே போல நண்பர்கள் உதவினார்கள். ஏன் மோவாபும் பிலிஸ்தியர்களும் அவருக்கு உதவினார்கள். அவர் பயிற்சி பெற்றதும் இராணுவ பயிற்சி எடுத்துக்கொண்டதும் போர் பயிற்சியை பழகியதும் மோவாபிய படையிலும் பிலிஸ்திய படையிலும். பின்னாளில் அவர் அரச கட்டில் அமரும்போது பிலிஸ்தியர்களை வெல்வதற்கு அது எளிதாக இருந்தது. அது அடுத்த காட்சி. 2வது, மேற்கூறிய சில காரணங்களை வைத்து பார்க்கும்போது தாவீதோடு சவுலை ஒப்பிடவோ சவுலோடு தாவீதை ஒப்பிடவோ நம் மனம் தலைப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் 2 இறை மனிதர்களையும் முன்பாக படம் பிடிக்கிற இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியருடைய எழுத்து திறனும் விவரிக்கும் தன்மையும் தான். அவருடைய அழகான எழுத்துக்கள், வார்த்தைகள், அவருடைய அழகான வர்ணனைகள், அந்த அவருடைய கதை சொல்லும் வகையிலே அவர் வைத்திருக்கிற திருப்பங்களும் குறுக்கு நிகழ்வுகளும் நம்ம வியக்க வைக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் காண்கின்ற தாவீதினுடைய நிகழ்வுகள், செயல்பாடுகளை மிகைப்படுத்தவும் அதை உயர்த்தி பிடிக்கும் வருவது பல துணை விவிலிய மாந்தர்கள். அது யோவாக இருக்கட்டும், நாத்தானாக இருக்கட்டும், மிக்காயலாக இருக்கட்டும், அபிகாயலாக இருக்கட்டும், ஒவ்வொரு துணை விவிலிய மாந்தரும் அந்த கதாநாயகனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவரோடு தன்னை பொருத்தி பார்க்கிறார்கள். அவரை உயர்த்தி காட்ட இவர்கள் உலா வருகிறார்கள். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் சொல்லி முடித்த நான் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி இந்த முன்னுரையை நான் நிறைவு செய்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் தொடங்கி 2 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் சந்திக்கின்ற தாவீதிடம் காண்கின்ற 2 அழகான பண்புகள். 1, at any circumstance he was loyal to earthly king. எல்லா நிலைகளிலும் தான் அரசனாவதற்கு முன்பாக தன்னை ஆழ்ந்த சவுலுக்கு அவன் பிரமாணிக்கமாகவே இருந்தார். மிகுந்த பிரமாணிக்கம், மிகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக நடந்து கொண்டார். அவரே வெறுத்து ஒருத்திய பொழுதும், அவரே உயிரை பறிக்க தெரிய பொழுதும் அவருக்கு இனியவராக, அவருக்கு உகந்தவராகத்தான் அவர் நடந்தார். பியூட்டிஃபுல் குவாலிட்டி. நான் நல்லவனாக இருக்கிறேன், ஏன்னா நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு குட் மார்னிங் வைக்கிறேன், நான் உங்களுக்கு குட் மார்னிங் வைக்கிறேன். ஐ சே குட் மார்னிங் பிகாஸ் யூ செட் குட் மார்னிங். ஆனால் தாவீதுனுடைய பண்பு எப்படி இருக்கிறாங்களா? ஐ எம் குட் நாட் பிகாஸ் யூ ஆர் குட், ஐ எம் குட் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி குட். நான் நல்லவனாக இருக்க விரும்புவதனால் நான் நல்லவனாக இருக்கிறேன். நீ நல்லவனாக நடப்பதனால் நான் நல்லவனாக இருப்பதில்லை. அந்த ஒரு மேன்மையான பண்பு, உன்னதமான தலைமைத்துவ பண்பு, அந்த ஒரு பண்பு தான் திருத்தந்தை ஜான் பால் அவர்களை முகமது ஆலி ஆக்காவை சந்திக்க வைத்து நண்பனே என்று அழைத்து அமுது படைத்து அவருக்கு மன்னிப்பு கொடுத்தது. அந்த ஒரு பண்பு தான் எந்த ஒரு மனிதனையும் கரைத்து நலர்களாய் மாற்றக்கூடிய வல்லமையான பண்பு. அது தாவீதிடம் இருந்தது. வாழ்நாள் முழுதும் தன்னை ஆண்ட அரசனுக்கு பிரமாணிக்கம் உள்ள காவலாளியாக, தோழனாக, உடன் உழைப்பாளராக அவர் வாழ்ந்தார். He was ever faithful to the earthly king. தந்தை அவர்களே, முன்னுரையில் இன்னும் ஒரு சில பாயிண்ட்டுகள் சேர்த்தா இன்னும் அழகாகுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா? இந்த முன்னுரைக்கு அழகாக இருக்குது. இதோட இன்னும் 2 பாயிண்ட்டுகள் சேர்த்தா இன்னும் அழகாகுங்கிற மாதிரி வேறு எதுவும் பாயிண்ட்டுகள் இருக்குங்களா? அந்த
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2 சாமுவேல் 17ஆம் வரை அதிகாரம் உள்ள பகுதிகளுக்கு 2ஆம் பகுதி என்று நாம் பெயரிடுகிறோம். அந்த 2ஆம் பகுதியில் 2 உட்பிரிவுகள் இருக்கிறதுன்னு நாம் சொன்னோம். இந்த உட்பிரிவுகளுக்குள்ளாக ஒரு அழகான 3 வசனங்களை கொண்ட முன்னுரையை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இறை வார்த்தை முன்னுரையாக வந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். 1 சாமுவேல் 8:5 வாசிங்களேன். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறையில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு ஒரு அரசனை தாருங்கள், அது வேற்று இனத்தாரின் வேற்று நாட்டின் அரசனை போல் இருப்பான், படை நடத்தவும் நீதி வழங்கவும் எங்களை நல்வழிப்படுத்தவும் இறைபலி நடத்தவும் என்று சொல்லி அந்த மக்கள் வேண்டுகோளை வைக்கிறார்கள். அதன்படி ஆண்டவர் அவர் கேட்டதை கொடுத்தார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள் கண்டீர்கள். கேட்டாங்க, அவர் கொடுத்தார். அவங்க கேட்டதை அவர் கொடுத்தார். அதுக்கு இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 8:20 வாசிங்களேன். அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். 1 சாமுவேல் 8:20 எங்களை போரில் வழிநடத்துவது யார்? Who shall go before us என்று சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறார்கள். அதற்கு எங்கள் அரசன் எங்களை வழிநடத்த நாங்கள் போவோம் என்ற விடையாக இந்த சவுல் வந்தார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவர் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 8:20 அந்த அரசன் எப்படி அவர்களை வழிநடத்துவான் என்று மக்கள் வரையறுக்கிறார்கள். அதன்படி ஆண்டவரும் செயல்படுத்த அனுமதிக்கிறார். சவுல் வந்தார். வந்த சவுல் கேட்டபடி நடந்தாரா? மக்களின் என்னபடி நடந்து கொண்டாரா? ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்பதற்கு தான் இத்தனை அதிகாரங்கள் நமக்கு விளக்கமாக சொல்லி அவருடைய ஆங்கிலத்தில் ஒரு 2 வார்த்தைகளை ஒரு விளக்க உரைகளை பயன்படுத்துகிறார். அஸ்டியூட்னஸ் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு அசம்பந்தமான நிலை. ஞானன்றது என்ன? ஞானன்றது என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹோக்மா என்று எபிரேயத்திலும் சோஃபியா என்று கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க. ஞானம்னா என்ன? எனக்கு அறிவு இருக்கலாம் சாமி, அந்த அறிவோட கடவுள் சேர்றப்ப தான் ஞானம் வரும். வெரி குட், அருமையாக சொன்னீங்க. ஞானம் என்பது இறைவனுடைய மனதை புரிந்து கொள்வது. உங்கள் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அறிவாளி. அது பீனா, அண்டர்ஸ்டாண்டிங். ஞானன்றது கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய மனசை புரிஞ்சு, கடவுளுடைய மனசு என்ன? இறை திட்டம். அதை புரிஞ்சு நடந்தோம்னா நம்ம ஞானத்தின் இருப்பிடமாக மாறுறோம். மாதாவை ஞானத்தின் இருப்பிடமேனு சொல்கிறோம். ஏன்? இறைவனுடைய திட்டத்தை தெளிவாக புரிஞ்சு துல்லியமாக அதை நடந்து போனாங்க. அதனால ஞானத்தின் இருப்பிடமாக மாறினாங்க. சாலமோன் என்ன கேட்டான்? ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். பொண்ணு, பொருள், ஆட்சி, அந்தஸ்து, அதிகாரம், பதவி எதுவும் வேணாங்க, ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். கடவுள் கொடுத்தார். தீர்ப்பு வழங்கவும் இறைவனுடைய திட்டப்படி நாட்டை நடத்தவும். நாட்களில் வழி தவறி போனான், அது மாற்றுக்கதை. ஆனாலும் இறை திட்டத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி நடக்க உறுதி எடுப்பது ஞானத்தின் வழிகள். சவுலுக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. சவுலுக்கு பின்னாளில் வந்த அரசர்கள், அது தாவீதாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், எசேக்கியாவாக இருக்கட்டும், யோசியாவாக இருக்கட்டும், அந்த ஞானத்தின் மக்களாக இருந்தார்கள். சவுல் அந்த ஞானத்தில் தவறிப்போனார். ஆண்டுடைய திட்டம் என்ன என்று தெரியாமல் இருந்தார், தெரிந்தும் அதை செயல்படுத்தாமல் இருந்தார். அதனால் ஞானமற்றவள். நீதிமொழிகள் ஆகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஞானமுள்ளோரின் வாழ்நாள் பெருகும் நீடிக்கும், ஞானமற்றோரின் வாழ்நாள் குறுகும். ஏன்? அந்த வழியில் நடக்கலை. அவனுடைய வழியில் நடக்க அழிந்து போவோம். அதைத்தான் சவுல் சொல்றார். இப்போ இந்த 2 வசங்களுக்கு இடையே 1 சாமுவேல் 8:5, 1 சாமுவேல் 8:20 கேட்டார், கொடுத்தார், எங்களை வழிநடத்துவார் என்று மக்கள் சொன்னார்கள். வழிநடத்தினாரா என்ற கேள்விக்கு விடையை கண்டுவிட்டோம். இனி என்ன ஆகும் என்று தெரிந்து இருக்கிற வாசகர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆசிரியர் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். 1 சாமுவேல் 13:14 வாசிப்போமே. உமது அரசு நிலைக்காது, ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார், ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். ஆண்டவர் தமது மனதின், அதை வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும், அதை மட்டும் வாசிங்க. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை, ஆண்டவரின் மனதிற்கு ஏற்ப ஒருவரை அவரே தேர்ந்தெடுக்கிறார். இப்போ முன்னே சொன்ன அந்த கருத்தை அவங்க கேட்டாங்க, அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தார். இப்போ கடவுள் விருப்பப்படி தான் விரும்புவதை கொடையாக தருவார். அது கேட்டு பெற்றுக்கொள்கிறது. இது ஆசிரியராக வருவது. தாவீது ஆசிரியராக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஆண்டவரின் விருப்பப்படி, ஆண்டவரின் மனதின்படி, ரொம்ப அழகான வார்த்தைங்க, ஆண்டவருடைய மனதின்படி நடக்கிற ஒருவனை நான் உனக்கு தலைவனாக தருவேன் என்று சொல்லி கொடுக்கிறார். அப்போ அந்த யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கும் மேலே சொன்ன 1 சாமுவேல் 8:5, 1 சாமுவேல் 8:20 இந்த 13-14 இல்லை தொடர்படுத்தி பார்த்தோம்னாக்க, ஓகே, அவர் கேட்டோம், ஒரு மாதிரி நடக்கலை, இப்போ என்ன ஆகும் என்ற விடையை இந்த பகுதி சொல்கிறதாக நாம் வைத்துக்கொள்ளலாம். சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், திருப்பொழிவு செய்தார், மக்களை வழிநடத்த பண்ணித்தார், அவருக்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் தந்தார். சவுல் வாழ்விலே 2
தவறுதல்களை காண்கிறோம், மீறுதல்களை காண்கிறோம். ஒன்று, கடவுளிடம் பிரமாணிக்கமில்லாத தன்மை. இரண்டாவது, பழிவாங்கும் தன்மை. அந்த பழிவாங்கும் குணமும் பொறாமை குணமும் நம்மை தலைமை பொறுப்பிலிருந்து தட்டி விடுகிறது. அதான் 1 பேதுருவில் மிக அழகாய் நாம் கண்டோம். பழி வாங்குவது எனது உரிமை, அதை நான் செய்வேன், அது என் பங்குக்கு விட்டுவிடு என்று கடவுள் சொல்கிறார். ஒருவேளை இந்த குணத்தை நாம் கையில் எடுத்து அடுத்தவனை தண்டிக்கவும், அடுத்தவருக்கு தீர்ப்பு வழங்கவும், அடுத்தவருக்கு பழி வாங்குகின்ற தண்டனை கொடுக்க நம்ம துணிஞ்சோம்னா நம்ம கடவுளாக மாறுறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அமலக்கியர் என்கின்ற மாபெரும் இனத்தினர் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். அவர்களை வென்றழிக்க வேண்டும் என்றது சவுலுக்கு இடப்பட்ட ஆணை. அதை செய்தாரா? தான் தோன்றி தன்னம்மா படைத்தவரை மறந்து தானே படைத்தவராகிற மனநிலைக்கு உட்படுத்தி வாழ்கிறானே என்று